ராதாபுரம் தாவேக எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் காரை லஞ்சமாக பெற்றாரா? அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கும் தாவேக எம்எல்ஏக்கள். வேண்டுமென்றே சதி செய்கிறதா எதிர்க்கட்சி? திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் திமுகவின் முன்னாள் சபாநாயகர் அப்பாவுவை வீழ்த்தி வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் கல்குவாரி அதிபரிடமிருந்து கார் ஒன்றை பரிசாக பெற்றதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களாக ராதாபுரம் தாவேக எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று பரவி வருகிறது. அவர் தனியார் கல்குவாரி உரிமையாளரிடமிருந்து பரிசாக கார் ஒன்றை பெற்றதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் இந்த விவகாரமும் பூதாகரமானது. இந்நிலையில்தான் ராதாபுரம் தாவேக எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அந்த வீடியோவில் இப்போது 2 நாட்களாக என்னை பற்றி ஒரு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். இது மாற்று கட்சியினரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க பொய் மட்டுமே என்று கூறியுள்ளார். இப்போ ஒரு 2 நாளா ஒரு அவதூறு என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. அது மாற்று கட்சியினரால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது முழுக்க முழுக்க இது பொய் மட்டுமே. ஸோ இந்த அவதூறு பார்த்தீங்க அப்படின்னா நான் என் மேலே பரப்பப்பட்டது காரணமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ராதாபுரத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயுமே ஒரு நல்லது பண்ணுறவங்களுக்கு மேலே அவதூறு வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ இது அவதூறு அப்படின்றத நீங்களே நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இப்போ அந்த படத்தில் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுற கார். ஸோ இந்த காரோட நம்பரை நீங்கள் வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார் 7 வருஷத்துக்கு முன்னாடி 2019 ரெஜிஸ்டர் ஆனது. எங்கள் அப்பா பேரில் ரெஜிஸ்டர் ஆனது. ஸோ இந்த காரை தான் எனக்கு லஞ்சமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி இது சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு பகிர்றீங்க அப்படின்னா அது உண்மை தன்மையில் அறிந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லதுன்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட பேரை யூஸ் பண்ணி இந்த ராதாபுரம் தொகுதியில் யார் உங்ககிட்ட பணம் கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக உங்ககிட்ட பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலோ தயவு செய்து நம்ப வேண்டாம். இந்த விளக்கம் தற்போது வைரலாகி வருகிறது. தாவேக தொண்டர்கள் இவருக்கு ஆதரவாக பேசி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினர் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கூறி வருகின்றனர். எதிர்க்கட்சி வேண்டுமென்றே சதி செய்வதாக தாவேக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகின்றனர்.